இதை போல நல்ல ஒரு காரசாரமான மட்டன் ஈரல் பெப்பர் மசாலா ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்க அப்பப்போ செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் பூ, 3 கிராம்பு, 1 பட்டை, இது கூடவே 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து பொடி நறுக்கிருக்கேன். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பொடி நறுக்கிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இது கூடவே நான் 1/2 கிலோ கல்லீரல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஈரல் சேர்த்துடலாம். ஈரல் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஈரல் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. இப்போ அடுப்பு தீயை கம்மி பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 2-3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஜீரகத்தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கிரேவியாக செய்ய போகிறதுனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா ஈரலும் நல்லா வெந்து வரணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சு நல்லா வேக விடுங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் சேர்த்துருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. பாருங்கம்மா, நான் 20 நிமிஷம் விட்டுருக்கேன். நடுவில் எடுத்து கலந்து விடணும். இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் ஈரல் நல்லா வெந்து வரும். பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் ஈரல் பெப்பர் மசாலா ரெடி.